லஞ்சம் வாங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட இணை செயலாளர் வீரா மேடைக்கு மேடை சிஎம் விஜய் லஞ்சம் வாங்கவும் மாட்டேன் வாங்கவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. இப்போ இந்த வீரா மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, யார் இந்த வீரா, என்னதான் நடந்துச்சு, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், யார் இந்த வீரா? இவருடைய ஃபுல் பேரு என் வீரா இல்லனா வீராசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவரு செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சியோட தலைவர். அது மட்டும் இல்லாம தாவேகா கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளராட்டு பதவியில இருந்தார். சரியா? பிரச்சனை எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 24 வயது இளைஞர், அந்த இளைஞரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன். அவரு மாம்பாக்கம் ஊராட்சியில சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை எடுத்தாரு. சரியா? அந்த சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியோட அமௌண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா மொத்தம் 9,80,000 ரூபாய். அந்த பணியை அவர் முடிச்சிட்டார். ஆனா அவருக்கு அந்த பணியை ஃபுல்லா முடிச்சதுனால அந்த பணியில உள்ள பைசா பாதி தான் வந்துச்சு, பாதி வரல, நிலுவையில இருந்துச்சு. அதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊராட்சி தலைவர் வீராவை அணுகுறாரு. எப்போ அணுகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி நவீன் வீராவை சந்திக்கிறாரு. வீரா என்ன சொன்னார்னா, எது பேசுறதா இருந்தாலும் என்னுடைய கட்சி ஆபீஸ்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. உடனே அதே ஜூலை 8ஆம் தேதி நவீன் என்ன பண்றாரு, வீராவை சந்திக்கிறதுக்காக கட்சி ஆபீஸ்க்கு போறாரு. கட்சி ஆபீஸ்ல போய் டீட்டெயிலா சொல்றாரு. என்ன சொன்னார்னா, ஊராட்சியில சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை நான் எடுத்தேன். அதனுடைய மொத்த பட்ஜெட் 9,80,000 ரூபாய். நான் அந்த பணியை முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு அந்த அமௌண்ட் நிலுவையில இருக்குது, எனக்கு கையில வரல. நீங்க தான் எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி வீரா கிட்ட யார் சொன்னாருன்னா இந்த நவீன் சொல்றாங்க. சரியா? உடனே வீரா என்ன பண்றாருன்னா, நான் இதை உங்களுக்கு முடிச்சு தாரேன், உங்களுக்கு அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வாங்கி தரேன், நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 1,00,000 ரூபாய் தரணும் அப்படிங்கிற மாதிரி நவீன் கிட்ட வீரா பேசுறாரு. சரியா? நவீன் வீரா கிட்ட என்ன சொன்னாருன்னா, எனக்கு லாபமே வராது, நீங்க இவ்வளவு ரூபாய் கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1,00,000 ரூபாயில இருந்து குறைச்சு கிட்டத்தட்ட 75,000 ரூபாய்ட்டு பேசினாரு. சரியா? பேசிக்கிட்டு வீரா ஓகேன்னு சொல்லிக்கிட்டாரு. அந்த பைசாவை அவர் நவீன் ரெடி பண்ணணும். அதனால என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்கு போறாரு, அந்த பைசாவை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிக்கிட்டு ஜூலை 9ஆம் தேதி எங்க வராரு, வீராவோட கட்சி ஆபீஸ்க்கு வராரு பணத்தை எடுத்துட்டு. சரியா? கட்சி ஆபீஸ்ல வீராவை சந்திச்சு பேசிக்கிட்டு ஜிபேல 50,000 ரூபாய் அனுப்புறாரு. சரியா? முதல் அமௌண்டாட்டு 50,000 ரூபாய் கொடுக்குறாரு. சரி, அடுத்ததாட்டு அவர் பணம் ரெடி பண்ணணும்ல, அடுத்த நாள் வாராரு. எப்போ? ஜூலை 10ஆம் தேதி மீதி பணம் கொடுக்கறதுக்காக 25,000 ரூபாய் கொடுக்கணும்ல, மொத்தம் 75,000 ரூபாய், அதுல 50,000 கொடுத்துருக்காரு, மீதி இன்னும் 25,000 கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்காக ஜூலை 10ஆம் தேதி வீராவை சந்திக்கிறதுக்கு வாராரு. சரி, உங்களுக்கு நீ 25,000 ரூபாய் தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது வீரா என்ன சொல்றாருன்னா, இல்ல மொத்தமாட்டு 2,00,000 ரூபாய் எனக்கு கூடுதலாட்டு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வீரா இந்த நவீன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. உடனே நவீன் என்ன பண்ணாருன்னா பேச்சுவார்த்தை மறுபடியும் நடத்துறாரு. அதாவது இவ்வளோ ரூபாயும் தந்துட முடியாது, குறைங்கன்னு சொல்லிட்டு குறைச்சி மொத்தமாட்டு 1,30,000 ரூபாய்க்கிட்டு வந்தாங்க. சரியா? சரி, ஓகே, இவங்க மறுபடியும் பைசா கூட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நவீன் என்ன பண்றாருன்னா ஜூலை 11ஆம் தேதி வீட்டுக்கு போய் அவ்வளோ பைசாவை ரெடி பண்ணிட்டு ஜூலை 11ஆம் தேதி மறுபடியும் வீராவை சந்திக்கிறதுக்காக கட்சி ஆபீஸுக்கு வராங்க. ஜிபே மூலமா முதல்ல ஒரு 50,000 கொடுத்தாங்க. ரெண்டாவது ரொக்கமாட்டு கையில 30,000 வச்சிருந்தாங்க, அந்த பைசாவை கையில கொடுத்தாங்க. இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன் மறைமுகமா வீடியோ எடுக்கிறாரு. இந்த வீடியோவை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணனாங்க, போஸ்ட் பண்ணிட்டாங்க. போஸ்ட் பண்ணி இந்த வீடியோ கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவே வைரல் ஆகுது. கிட்டத்தட்ட ஜூலை 15ஆம் தேதி இந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆகுது. இதை பார்த்துக்கிட்டு எதிர்கட்சியினர்கள் பிஜேபி, டிஎம்கே எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை ரொம்பவே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அதுல குறிப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விமர்சிச்சு சிஎம் விஜய் லஞ்சமில்லாத ஆட்சி என்று சொல்லிட்டு வாராரே, ஆனா அவரோட கட்சி நிர்வாகத்திலேயே லஞ்சம் வாங்குறாங்க, இதை கடுமையா கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலரும் பலவிதமாக என்ன பண்ணாங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. சரியா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாவேகா தரப்புல இருந்து ஒரு அதிரடி முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு
மாவட்டம் செயலாளர் சி.வி. தினகரன் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்சிக்கு அவமானம் தேடும் வகையில் நடந்து கொண்டதால் வீராவை அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தும் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து உடனடியாக நீக்கம் செய்யப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இஷ்யூ ஒரு பக்கம் வரவும் அறிக்கை எல்லாம் வந்ததுக்கு பிறகு இங்க வீரா வந்து ஒரு வீடியோ மூலமா மறுப்பு தெரிவிச்சு பேசியிருந்தாரு. அந்த வீடியோல முக்கியமா அவருடைய பாயிண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பணம் லஞ்ச பணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னார். சரியா? அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து 25 நாட்கள் முன்பு அந்த ஒப்பந்ததாரருக்கு நான் வந்து கடனாட்டு அந்த பைசாவ நான் குடுத்தேன். அந்த பைசாவ அவங்க வந்து ரிட்டர்ன் எனக்கு தந்தாங்க. லஞ்ச பணம் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாரு. சரியா? அடுத்ததாட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க லஞ்சம் வாங்குறதா இருந்துச்சுன்னா, ஜிபே மூலமா வாங்குவாங்களா? இல்லன்னா கட்சி ஆபீஸ் கூட்டிட்டு வந்து அந்த லஞ்ச பணத்த வாங்குவாங்களா? அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு கேள்வி வைக்கிறாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, ஒப்பந்ததாரர் வந்து டிஎம்கே ஆதரவாளர். தன்னையும் விஜய் அரசையும் இழிவுபடுத்துறதுக்காக பண்ண ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. யார் சொல்றாரு? வீரா சொல்றாரு. சரியா? இந்த பில் கிளியர் செய்யும் அதிகாரம் வந்து தன்னிடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாரு? வீரா சொல்றாரு. சரியா? இதுல ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பில் கிளியர் பண்ற பொறுப்பு வந்து யாருகிட்ட கிடையாது? வீரா கிட்ட கிடையாது. அதுக்கு யாருக்கு உரிமை உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பில் கிளியர் பண்றதுக்கு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீசர் அவங்களுக்கு மட்டும் தான் உண்டு. அதாவது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஓ அவங்க தான். இல்லன்னா பஞ்சாயத்து யூனியன் அதிகாரிகிட்ட தான் இந்த பில் கிளியர் பண்றது உண்டு. இந்த வீரா கிட்ட கிடையாது. இவரு வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி தலைவர். சரியா? அதனால இவருக்கு அந்த பொறுப்பு எதுவுமே கிடையாது. இவருமே சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுதான் உண்மையும் கூட. இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு பக்கத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதி இந்த நவீன் என்ன பண்றாரு, இந்த வீரா மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. லஞ்சம் வாங்குனாரு அப்படிங்கிற மாதிரி வீடியோ மூலமா என்ன பண்றாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில வந்து தளம்பூர் காவல் நிலையம் சிறப்பு குழு இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் தலைமையில வந்து வீராவை கைது பண்றாங்க. கைது பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பேரூர் நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. தற்போது அவர் நீதிமன்ற காவல்ல இருக்கிறாரு. இப்ப போலீஸ் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் லஞ்சம் வாங்குனாரா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி அதனுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வராரு. அவருடைய வீடியோஸ் வந்து வைரல் ஆச்சுல, அந்த வீடியோஸ், அப்புறம் வந்து அவர் ஜிபே மூலமா எவ்வளோ ரூபா வந்து வந்துச்சு, எல்லாத்தையுமே வந்து போலீஸ் அதிகாரிகள் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அதன் அடிப்படையில அவர்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு வராங்க. அவர் லஞ்சம் வாங்குனாரா? இதுக்கு முன்னாடி யார்ட்டயா வாங்கியிருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இவர்ட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ அவர வந்து விசாரிச்சுட்டு வராங்க போலீஸ் அதிகாரிகள். இப்படி இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டாரு இந்த வீரா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பரவலா பேசிட்டு வந்த நிலையில, சிஎம் விஜய் அரசின் லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கைன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசு அலுவலங்களும் லஞ்சம் கொடுப்பதும், பெறுவதும் குற்றம் என்ற அடிப்படையில தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில ஒரு நம்பர் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அந்த நம்பர் யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஏசி. அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பர வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த நம்பர் வந்து நான் சொல்றேன், நோட் பண்ணுங்க. கண்டிப்பா யாராவது லஞ்சம் உங்கள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, உடனே அத வீடியோ எடுத்து ஆதாரப்பூர்வமா அந்த வாட்ஸ்அப் மூலமா நீங்க அனுப்பிக்கலாம். அவங்க உடனடியா ஆக்ஷன் எடுப்பாங்க. சரியா? நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 94 98 18 09 36. இன்னொன்னு இங்கிலீஷ்லயும் சொல்றேன். 9498180936. இந்த நம்பர மறக்காம நோட் பண்ணி வைங்க. யாராவது உங்கள்ட்ட லஞ்சம் கேட்குறாங்க, ஒரு அரசாங்கம் சார்ந்த வேலையோ, ஏதாவது பத்திர ஆபீஸுக்கு நீங்க ஏதாவது பத்திரம் போடுறதுக்கு ஏதாவது அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு ஏதாவது சம்திங் இருக்கும்ல. அது கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாவது சரி, பெரிய அமௌண்ட்டாவது சரி, உங்கள்ட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க அத வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இல்லன்னா காஃபியாவது வாங்கி தாங்க அப்படிங்கிற மாரி கேட்டாலும், ஒரு காஃபி ரூ. 10 தான். ஆனாலும் அது ஒரு லஞ்சம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அது லஞ்சம் தான். ஏன்னா அது உங்களுடைய பணம். சரியா? உங்களுடைய பணம் வந்து அவங்களுக்கு போகுது. அது லஞ்சமா தான் போகுது. அதனால அதையும் சேர்த்து வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்து இந்த நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. இவங்க உடனடி ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏற்கனவே சிஎம் விஜய் அவர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க.
என்னுடைய ஆட்சியில லஞ்சம் வாங்கவும் விடமாட்டேன், யாரையும் கொடுக்கவும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில இந்த நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால யாரா இருந்தாலும் மறக்காம இந்த நம்பர் ஏதாவது லஞ்சம் கேட்டாங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து அனுப்பி விடுங்க வீடியோ எடுத்து. சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த வீராவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த இளைஞர் 24 வயது இளைஞர் நவீன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தைரியமா ஒரு லஞ்சம் வாங்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.